And lift off. For three nations, a new chapter in space takes flight. Godspeed, AX4. சுபான்சு சுக்லா விண்ணை நோக்கி புறப்பட்டார். தற்பொழுது நாம் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சரியாக குறித்த நேரத்தில் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் விண்ணில் பாயக்கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் தற்பொழுது பார்க்கிற காட்சிகள். அமெரிக்காவின் புளோரிடாவில் இருக்கக்கூடிய நாசாவினுடைய கென்னடி சர்வதேச விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து தற்பொழுது ஏவப்பட்டிருக்கக்கூடிய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக அவர்கள் விண்ணை நோக்கி பாயக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விண்ணை பிளந்து கொண்டு அவர்கள் அந்த விண்வெளிக்கு பயணக்கூடிய அந்த காட்சிகள் தான் இவை. தொடர்ந்து இந்த பயணம் என்பது 2 மணி 2 நிமிடம் 25 நொடிகள்ல இதோடைய முதல் ஸ்டேஜ் என சொல்லக்கூடிய முதல் நிலை முடிவுக்கு வரும். அதாவது தற்போது இந்த ராக்கெட்டினுடைய முதல் பாகம் அதனுடைய இயங்குதலிருந்து நிறுத்தி அதன் பிறகாக 3 நொடிகள்ல, அதாவது 2 நிமிடம் 28 நொடிகள்ல அந்த முதல் ஸ்டேஜ் சொல்லக்கூடிய அந்த ராக்கெட்டுடைய முதல் பாகம் அந்த ராக்கெட் விண்கலத்திலிருந்து பிரிந்து வரும். அதற்கு பிறகாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாகம் மீண்டும் பூமிக்கு திரும்பக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக ஸ்டேஜ் 2 ப்ராசஸ் தொடர்ந்து நடைபெறும். இதன் மூலமாக தொடர்ந்து இந்த டிராகன் கேப்சூல் சொல்லக்கூடிய விண்கலத்தோடு இயங்கிருக்கக்கூடிய அந்த இரண்டாவது ராக்கெட்டுடைய பாகம் தொடர்ச்சியான அந்த பயணத்திற்கான பூஸ்டர்களை தொடங்கும். அதன் வகையில தொடர்ந்து இந்த பயணம் நடைபெற்று வரும். அதற்கு பிறகாக அந்த டிராகன் கேப்சூலுடைய விண்கலம் தனது பயணத்தை தொடங்கும். இந்த பூமியினுடைய புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக இவர்கள் பூமியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் அவர்களுடைய விண்கலம் விண்வெளிக்கு செல்வதற்கான ஏற்பாடை செய்து கொடுக்கும். அதற்கு பிறகாக விண்வெளியில் அந்த பயணத்தை டிராகன் கேப்சூல் விண்கலம் மேற்கொள்ளும். இந்தியா பூமியினுடைய அந்த விடுபடு சக்தியை அடைந்ததற்கு பிறகாக அவர்கள் நேராக விண்வெளிக்கு சென்றதற்கு பிறகாக டிராகன் கேப்சூல் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளும். அதற்கு முன்பாக ஸ்டேஜ் 2 செப்பரேஷன் என்பது நடைபெறும். இதுபோல் 9 நிமிடம் வரையிலும் இந்த இரண்டாவது ஸ்டேஜோடு நிகழ்ந்திருக்கக்கூடிய டிராகன் கேப்சூல் அதற்கு பிறகாக தனது பயணத்தை தானே நடத்தி கொள்ளும் வகையில தான் இந்த பயண திட்டத்திற்கான ஏவுதல் ஆனது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது வரையிலும் மிக துல்லியமாக கணிக்கப்பட்டு அதே போன்று தற்போது வரையிலும் மிக துல்லியமாக பயணம் என்பது நடைபெற்று வருவதாக நாசா தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பயணம் மிக முக்கியமான பயணமாக இஸ்ரோவுக்கு அமைந்திருக்கிறது. ஏனெனில் இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய 4 நபர்கள்ல சுபான்சு சுக்லா என சொல்லக்கூடிய இந்த பயணத்தினுடைய விமானி இந்தியாவை சேர்ந்தவர். அதுவும் இஸ்ரோவினுடைய ககன்யான் திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விண்வெளி வீரர். இவர் 2006ஆம் ஆண்டு இந்தியாவுடைய விமானப்படையை பணியில் சேர்ந்தவர். 2024ஆம் ஆண்டு இந்தியாவுடைய விமானப்படையினுடைய குழு தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டவர். இதற்கு பிறகாக ரஷ்யாவில் விண்வெளி பயணத்து தொடர்பாக பயிற்சிகளையும் மேற்கொண்டிருந்தவர். ககன்யான் திட்டம் இந்தியாவிற்கு மனிதர்களை முன்னுக்கு அனுப்பக்கூடிய திட்டம். அந்த திட்டம் இந்தியர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டத்திற்கு மிக முக்கியமாக பணிகளை இந்தியா மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது சுபான்சு சுக்லா விண் பயணத்திற்கு மேற்கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தின் மூலமாக அவர் பூமிக்கு திரும்பியது பிறகாக அவருடைய அந்த அனுபவமும் இந்தியாவுடைய ககன்யான் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் என்பது சொல்லப்படக்கூடிய அளவில் தற்பொழுது இந்த திட்டம் இந்தியாவின் இஸ்ரோவுக்கு மிக முக்கியமான ஒரு பயண திட்டமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த 4 நபர்களும் சர்வதேச விண்வெளி மையத்தை 28 மணி நேரம் கடந்து நாளைய தினம் அங்கு சேர்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.